கத்திரிக்காவே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களும் எப்போவும் ஒரே மாதிரி கத்திரிக்காய் வச்சு காரக்குழம்பு பண்ணுறவங்களும் இந்த வீடியோவை பாருங்கள். இன்றைக்கி கத்திரிக்காவையும் வேர்க்கடலையும் வச்சு செம்ம டேஸ்ட்டாக ஒரு குழம்பு பண்ண போகிறோம். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல வாணலியில் 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு செய்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் தேவைப்படும். கத்திரிக்காவை இது போல் 4ஆக கீறி வச்சுக்கோங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு செய்கிற மாதிரி இது போல் முழுசாக சேர்த்து எண்ணெயில் வதக்குங்க. ஆனால் இந்த குழம்பு எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பை விட சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் நல்லா பரட்டி விட்டு கத்திரிக்காவை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கத்திரிக்காய் வதங்கி வரணும். இதை ஒரு பிளேட்டுக்கு தனியாக மாற்றி வச்சுக்கலாம். திரும்பவும் வாணலியில் 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு நம்ம வதக்கிறதுக்கு ரிஃபைண்ட் ஆயிலும் குழம்பு பண்ணும்போது நல்லெண்ணெய் சேர்த்து செய்யலாம். இல்லை நீங்கள் எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் சேர்த்து செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் விருப்பம்தான். எண்ணெய் சேர்த்த பிறகு 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 10 பல் பூண்டு, கூடவே ஒரே ஒரு வரமிளகாவும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் வதக்கி விட்டு 10 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாம் நல்லா வதங்கி வரும்போது ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே சேர்த்து செய்யுங்க. கிரேவி நல்லா திக்காக இருக்கிறதுக்காக தான் இது போல் 2 வெங்காயத்தையுமே சேர்த்து பண்ணுறோம். இது எல்லாத்தையும் பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விடுங்க. வாசனைக்கு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. எல்லாமே வதக்கி விட்ட பிறகு பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி சேர்த்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு பிறகு 1/2 மூடி தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேங்காவை நீங்கள் துருவி கூட சேர்த்து வதக்கலாம். 2 நிமிஷம் இதை வதக்கி விடுங்க. இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு பிறகு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்க்கும்போது கருகிடாமல் இருக்க எப்போவுமே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. எண்ணெய் தேவைப்பட்டுச்சுன்னா 1 ஸ்பூன் எண்ணெய் கூட நீங்கள் இடையில சேர்த்துக்கலாம். எல்லாம் கலந்து விட்டு இதை ஆற விட்டுடுங்க. ஆறின பிறகு இதை ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்க போகிறதே இது போல் வதக்கி நம்ம அரைக்க போகிற பேஸ்ட்டு தான். இதை நல்லா ஆற விட்டுடுங்க. ஆறின பிறகு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக வாணலியில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுவும் 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். இல்லை இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து செய்கிறதுனாலும் செய்யலாம். வெந்தயம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் வெந்தயம் போதும். கூடவே 10 அல்லது 15 பல் பூண்டு, சின்ன வெங்காயமும் தாராளமாக ஒரு கைப்பிடி நிறையா சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை வாசனைக்கு சேர்த்து 2 வரமிளகாயை முழுசாக சேர்த்து வதக்கிக்கோங்க. குழம்போட காரத்துக்கு நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு வரமிளகாயும் தனி மிளகாய் தூளும் சேர்த்துருந்தோம். இப்போ குழம்பு தாளிக்கும் போது இந்த எண்ணெயிலேயே 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது குழம்புக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும். எல்லாமே நல்லா வதங்கின பிறகு அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா ஒரு 2 அல்லது 3 நிமிஷத்துக்கு கலந்து விடுங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து கலந்துக்கோங்க. நம்ம வீடியோவை இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எல்லாமே நல்லா கலந்து விட்ட பிறகு மிக்சர் ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது கூடவே கலந்துக்கலாம். அடிப்பிடிக்காமல் வரத்துக்கு சிம்மிலேயே வச்சு இதை கலந்து விடுங்க. கண்டிப்பாக இதை அடிப்பிடிக்காது. நம்ம தாராளமாக எண்ணெய் சேர்த்து தான் பண்ணியிருக்கோம். நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு எலுமிச்சை சைஸை விட கொஞ்சம் அதிகமாக புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. பச்சை வாசனையெல்லாம் போகிற வரையும் இது கொதித்து வரணும். நம்ம சேனலில் நிறைய வெரைட்டி குழம்பு ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் டெய்லி என்ன குழம்பு வைக்கலான்னு யோசிச்சிங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம வதக்கி வச்ச கத்திரிக்காவை இதில் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கத்திரிக்காவை எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்தாச்சு. அதுலேயே ஒரு 3/4வாசி அது வெந்திருக்கும். இப்போ குழம்புல சேர்த்து இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிங்கன்னா கம்ப்ளீட்டாக குக் ஆகிடும். இப்போ 2 நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பாருங்கள். குழம்பு ஓரத்தில் எல்லாம் நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கும். பச்சை வேர்க்கடலையை 2 அல்லது 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதை கடைசியாக குழம்போடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கத்திரிக்காயும் வேர்க்கடலையும் சேரும்போது இந்த குழம்போட டேஸ்ட்டு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் அதோடய டேஸ்ட்டு உங்களுக்கு புரியும். நீங்கள் காரக்குழம்பு வைக்கிறதுக்கு என்ன காயெல்லாம் சேர்த்து செய்வீங்களோ அந்த காயெல்லாம் சேர்த்து இதே ஸ்டைலில் குழம்பு வச்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக வாழைக்காய் சேர்த்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். குழம்பு பார்க்குறதுக்கே செம்ம டெம்ட் ஆகுதில்ல. கடைசியாக கருவேப்பிலை சேர்த்து இறக்கிக்கோங்க. இதை வெளியில் வச்சிங்கன்னா 2 to 3 days வரையும் வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 2 weeks வரையும் கூட வச்சு சாப்பிட்லாம்.
எப்பவும் ஒரே மாதிரி குழம்பு செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுங்கன்னு கேட்குறவங்களுக்கு இந்த குழம்ப நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கும் ஒரு லைக் கொடுத்துருங்க. நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.